வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசு மின்சாரத்துறையிலேருந்துட்டு நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனோட சம்பளம் பொறுத்த வரைக்கும் 31,000 1 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேலரி அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே இருக்கும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் தாங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் ஸோ அடுத்த மாதம் 14 வரைக்கும் டைம் இருக்குது. எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப்பை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணணும். அப்போ தான் நம்மளால் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப்பை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அப்ளை பண்ணலாம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். ஓகேங்களா. என்எல்சி நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன போஸ்ட் அதெல்லாமே பார்த்துடலாமா. ஃபஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா, ஜூனியர் ஓவர்மேன் அப்படிங்கிற போஸ்ட். இது வந்துட்டு ட்ரெயினியாக வந்து அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. இதற்கான சேலரி வந்துட்டு 31,000 1 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அண்ட் ப்ராஜெக்ட்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா நெய்வேலியில் தாங்க இருக்கும். ஓகேங்களா. நம்பர் ஆஃப் போஸ்ட்டு 69 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 69 போஸ்ட்டுமே கம்யூனிட்டி வைஸ் பிரித்து கொடுத்துருக்குறாங்க. இதை வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மைனிங் சிர்டர் அப்படிங்கிற போஸ்ட். ஓகேங்களா. இதுக்கு வந்து சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 26,000 1,10,000 வரைக்கும் இருக்கும். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே இருக்கும் அப்படின்னா நெய்வேலியில் தாங்க இருக்கும். டோட்டலாக 102 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்குமே கம்யூனிட்டி வைஸ் அவங்க பிரித்து கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இதற்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இந்த ஜூனியர் ஓவர்மேன் இந்த ட்ரெயினிக்கான போஸ்ட் வந்துட்டு நீங்கள் மைனிங்கில் டிப்ளமோ முடிச்சிருக்கணும், இல்லைனா மைனிங் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஏதாச்சும் ஒரு குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வேலிடான ஒரு ஓவர்மேன் சர்டிஃபிகேட் வந்துட்டு நீங்கள் வாங்கியிருக்கணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வாங்கியிருக்கணும். இது 3ம் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மைனிங் சிர்டர் போஸ்ட்டு. இதுக்கு வந்து நீங்கள் மைனிங்கை தவிர எனி டிப்ளமோ எனி டிகிரி முடிச்சிருக்கலாம். அதுதான் வந்து அவங்களோட குவாலிஃபிகேஷனாகவே வச்சுருக்காங்க. மைனிங் சிர்டர் சர்டிஃபிகேட் வந்துட்டு வச்சுருக்கணும். வேலிட் ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்கணும். சப்போஸ் இதெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டிப்ளமோ இன் மைனிங் வந்துட்டு முடிச்சுட்டு ஓவர்மேன் காம்பிடன்சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கனாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான். ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஓகேங்களா. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி வைஸ் அண்ட் போஸ்ட் வைஸ் அவங்க பிரித்து கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு போஸ்ட்டுக்கு யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா 30 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஓபிசினா 33 வயசு, எஸ்சினா 35, எஸ்டினா 35. ஓகேங்களா. அதாவது அந்த டேட் என்ன டேட் அப்படின்னா 1/4/2025 இந்த டேட் படி உங்களுக்கு இந்த வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். அதே மாதிரியே அந்த செகண்டு போஸ்ட்டுக்குமே அதே தான் கொடுத்துருக்குறாங்க. யூஆர் இடபிள்யூஎஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 30 வயசு, ஓபிசிக்கு 33, எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் 35 அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பே ஸ்கேல் சம்பளம் பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இருந்தாலும் நான் ஒரு டைம் சொல்லிடுறேன். மாத சம்பளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 31,000 1 லட்ச ரூபா வரைக்கும் இருக்கும் ஃபஸ்ட்டு போஸ்ட்டுக்கு. ஸோ ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 8.5 லட்ச ரூபா பர் ஆனம் வந்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்டு போஸ்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 26,000 1,10,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7.25 லட்சம் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வாங்கியிருக்கிற மாதிரி இருக்கும். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்துட்டு நெய்வேலியில் தாங்க இருக்கும். தமிழ்நாட்டில் நெய்வேலி மாவட்டத்தில் தான் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்துட்டு இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு ரிட்டன் எக்ஸாம் எழுதுவீங்க. அந்த ரிட்டன் எக்ஸாம் எவ்வளோ மார்க்குக்கு இருக்கும் அப்படின்னா 100 மார்க்குக்கு இருக்கும். ஸோ 2 பார்ட் 1ல் 30 மார்க்கும், பார்ட் 2ல் பார்த்தோம் அப்படின்னா 70 மார்க்கும் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ பார்ட் 1ல் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஜென்ரல் ஆப்டிடியூட், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங்கு, ஜென்ரல் அவேர்னஸ், இது டிப்ளமோ லெவலில் தான் அவங்க கேட்பாங்க. பார்ட் 2ல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் நாலேஜ். ஓகேங்களா. ஸோ 100 அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் இருக்கும் வித் மல்டிபிள் சாய்ஸ் ஆன்சர்ஸ். ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் 1 டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கிங்குமே கிடையாது. ஓகேங்களா. ஸோ மொத்தமாகவே வந்துட்டு நீங்கள் 120 மினிட்ஸ் வந்துட்டு நீங்கள் எழுதுவீங்க. கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் தான் இருக்கும். ஓகேங்களா.
மினிமமாக குவாலிஃபைங் மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்னா யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 50% ஆஃப் மார்க்ஸ் எடுத்துருக்கணும். எஸ்சி எஸ்டி ஓபிசி நான் கிரிமி லேயராக இருக்கீங்க அப்படின்னா 40% ஆஃப் மார்க்ஸ் எடுத்திருந்தா போதும். இதில் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எலிஜிபிள். ஓகேங்களா. மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் அவங்க வந்துட்டு கேட்பாங்க. ஸோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் ஓவர்மேன் ட்ரெயினிக்கு பார்த்தோம் அப்படின்னா யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி நான் கிரிமி லேயராக இருக்கீங்க அப்படின்னா 300 ரூபாயும், எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ டோட்டலாக வந்துட்டு இந்த ஃபீஸ் எல்லாம் உள்ளடக்கி டோட்டலாக நீங்கள் எவ்வளோ வாங்குவீங்க எவ்வளோ கட்டணும் அப்படின்னா 595 ரூபா வந்து ஃபீஸாக கட்டணும். இவங்களுக்கு எஸ்சி எஸ்டி பார்த்தோம் அப்படின்னா 295 ரூபா வந்துட்டு அவங்க கட்டணும். ஓகேங்களா. அதுவே மைனர் சிறுடர் போஸ்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி நான் கிரிமி லேயராக இருக்கீங்க அப்படின்னா 250 ரூபாயும், எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ் எஸ்சி எஸ்டிக்கு வந்துட்டு ஃபீஸ் கட்ட தேவையில்ல. ஓகேங்களா. ஸோ இப்போ டோட்டல் ஃபீ வந்துட்டு யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி நான் கிரிமி லேயருக்கு வந்துட்டு 486 ரூபாயும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 236 ரூபாயும் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்ட்டு உங்கள் லைனாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தம்ப்நெயில்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஓகேங்களா. ஸோ எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். இதுதான் வந்துட்டு அவங்களோட ப்ராஜெக்ட் அஃபெக்டட் பர்சன் சர்டிஃபிகேட். ஓகேங்களா. இது வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது முழுக்க ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் தான். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.